ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கலைஸ்ரீ கலைமன்றம் மற்றும் கொழும்பு மத்திய கொழும்பு கலை கலாச்சார அதிகார சபையின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கலைஸ்ரீ அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் முதல்ல குறிப்பிட்டது தான், இந்த கலைஞர்களை ஒன்று திரட்ட முடியாததற்கு காரணம் ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க. இப்போ இந்த ஊடகத்தால் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு யோசனை ஒன்று சொல்லுங்கள். அந்த யோசனை சரி வருமா சரி வராதான்னு நான் சொல்கிறேன். ஊடகத்தால் என்ன செய்யலாம்? நிச்சயமாக அது வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகை. நிச்சயமாக ஊடகங்கள் சந்தர்ப்பம் வழங்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. உதாரணத்துக்கு சொன்னால், இந்த மாதிரி எங்களுடைய கருத்துக்களை வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த உங்களுடைய ஸ்டார் தமிழ் நிறுவனம் மூலமாக வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில பேர் ஊடகங்களை அவங்க அதாவது அது ஊடகங்களுக்கு போயிட்டு இப்போ ஒரு பேட்டி ஒரு நேர்காணல் கொடுக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சந்தர்ப்பம் வழங்குறது. அதாவது நான் ஊடகத்தை சொல்லலை, அந்த ஊடகத்தை சார்ந்து இருக்கிறவங்க, அதாவது இப்போ ஒரு கலைஞன் ஒரு ஊடகத்துக்கு போய் கதைச்சிட்டு வந்தால் அவங்களோட ஒரு நட்பு அவர் என்ன செய்வார், அவருக்கு தெரிஞ்ச கலைஞர்களுக்கு தான் அந்த வாய்ப்புகளை கொடுப்பான். அப்போ மற்ற கலைஞர்களுக்கு அது கிடைக்காது. அப்படியான விஷயங்கள் இருக்குது. மற்றது எல்லாத்தையும் விட இப்போ நீங்கள் சொன்ன ஊடகமெல்லாம் பிரபலமான ஊடகங்கள், இங்கே நாட்டில் இருக்கிற ஊடகங்கள். இதை தவிர நான் சொல்ல வர ஊடகங்கள் சொன்னால், ஒவ்வொரு கலைத்துறையிலையும் இருக்கிற கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன ஊடகம்னு சொன்னால், ஒவ்வொரு கலைஞர்களை பிரிக்கிறது செய்கிறாங்க. அவங்களோட ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் மட்டும்தான் வளரணும். அவங்க மட்டும்தான் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஷோட்டா சொல்கிறது இருந்தால், கல்யாண வீடாக இருந்தாலும் அவங்க தான் மாப்பிள்ளையாக இருப்பாங்க, இலவு வீடாக இருந்தாலும் அதாவது இறந்த வீடாக இருந்தாலும் அவங்க தான் பணமாக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க, அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு போகிறவர், அந்த நிறுவனத்தை சொல்கிறது இந்த அமைப்புகள், ஆமாம், அந்த நிறுவனம் அவர் தான் இருக்கணும். ஆமாம், அவர் தான் இருக்கணும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், மாலையும் மரியாதையும் அவருக்கு கிடைக்கும், அவங்களுக்கு தான் கிடைக்கணும். அப்படி சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் மற்றவங்களுக்கெல்லாம் போய் சொல்கிறது இப்படி இதுக்கு போகாதுங்க. இப்போ நான் ஒரு ஆரம்பத்தில் முன்னாடி சொன்ன கருத்துக்கு வரேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒற்றுமை இல்லை, இந்த பிரச்சனை வாரதுக்கு என்ன காரணம், இது ஏன் இப்படி இருக்காங்க? ஒரே ஒரு காரணம்தான், அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க போயிட்டு ஒரு இப்போ ஒரு கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்காரு, அவர் இப்போ எல்லாரும் பாராட்டுறாங்க, அவர்கிட்ட போய் சொல்கிறது, நீ நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு கலைஞர் ஆகிட்டீங்க, நீங்கள் ஒரு லெஜண்ட் ஆகிட்டீங்க, ஒரு நல்ல நீங்கள் உங்களோட இதை வச்சுக்கொள்ளுங்க ஸ்டாண்டர்டை, நீங்கள் இதுக்கு மேலே போகாதீங்க, இதுக்கு கீழே போகாதீங்க. அதாவது இப்போ கலைஸ்ரீ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, அது போகாதீங்க. நீங்கள் அவர் வர்றது உங்களோட நிகழ்ச்சிக்கு அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார், அவர் தயாராக இருப்பார். இவங்க இடையில குழப்பி விட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோடு அவருடைய கலைத்துறை மடிஞ்சு போயிடும். எனக்கு பர்சனல் மூலமாக சில கலைஞர்கள் ஃபோன் மெசேஜ் இருக்கு என்கிட்ட, மற்றது தொலைபேசி மூலமாக பேசி அழுது இருக்காங்க. எங்களெல்லாம் போக வேணாம் சொன்னாங்க உங்களோட நிகழ்ச்சிக்கு. அதில் நல்ல வேடிக்கை என்னென்னா, போக வேணாம் சொன்ன ஒரு ஆள் என்கிட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டார். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த நிகழ்ச்சிக்கு எங்களெல்லாம் போக வேணாம் சொன்னாங்க, நாங்கள் அதனால போகலாம், பார்த்தா அவர் வந்திருக்கார். இப்போ இதில் எப்படி விளங்குது, அதாவது அவங்க தான் இருக்கணும் எல்லாத்துலேயும், இல்லைன்னா மற்றவங்க அவங்களோட சார்ந்தவர்கள் அதற்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த சார்ந்தவர்கள் அங்கே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க கைத்தட்டு வாங்கிறது, அந்த கைத்தட்டல் மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. தான் எங்களோட நிச்சயமாக எங்களோட கலைத்துறை, எங்களோட தமிழ் கலைத்துறை சீரழிந்து கொண்டு போவதற்கான பிரதான காரணம். உண்மையான விஷயம். இன்னும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது கலை, அதை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. தொலைக்காட்சி ஊடகங்கள் தமிழ் கலைஞர்களது நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதில்லை. நிச்சயமாக என்ன வேணும்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அதாவது நான் எங்கே போனால் நான் உண்மையை தான் பேசுவேன், சொல்கிறத உண்மையை தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு எங்களுடைய ஸ்டார் தமிழ் இருக்குது, நாங்கள் விரும்புகிறோம் இதில் எங்களுடைய நிகழ்ச்சி போகிறதுக்கு, எங்களுடைய ஒரு படைப்பு போகிறதுக்கு. அதாவது இப்படி நேர்காணல் எல்லாம் நடக்குது, அது எந்த ஒரு தடையும் இல்லை. எல்லோரும் நாங்கள் எங்களுடைய படைப்புகள், எங்களுடைய நாடகம், எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து, அதாவது எங்களுடைய சொன்னால் என்னுடையது இல்லை, எங்களுடைய சக கலைஞர்கள் இவர்களுடைய ஏதாச்சும் ஒரு ட்ராமாவோ ஏதாச்சும், இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டால்
நிறையா சின்ன திரை ட்ராமாக்கள் போகுது. மற்ற சகோதர மொழி எடுத்துக்கிட்டால் சின்ன திரை ட்ராமாக்கள் போகுது. இதே ஒரு சின்ன திரை தொடர்ந்து ஏதாவது நம்மளுடைய ஒரு தமிழ் சேனலில் நடக்குதா? அது உண்மையில் அது ஒரு குற்றச்சாட்டாக தான் நான் சொல்கிறேன். உண்மைதான். நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு 100% உண்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஏன் தொலைக்காட்சிகளில் இலங்கை நாடகங்கள் ஒளிபரப்ப மாட்டேங்குது? காரணம், இலங்கை நாடகங்களை தயாரிப்பதற்கு தயாரிப்பாளர்கள் இல்லை. நிச்சயமாக. ஏன்னா ஒரு நாடகம் தயாரிப்பதற்கு கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 4 கேமராக்கள் தேவைப்படும். நிறைய மேன் பவர் தேவைப்படும். கண்டிப்பாக நிறைய தொழில்நுட்ப சாதனங்கள் தேவைப்படும். அதெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு 10 நாளைக்கு ஷூட் பண்ணால் இங்கே உள்ள நிகழ்ச்சிகள் செய்ய முடியும். கண்டிப்பாக. ஆகவே இதை ஒரு தயாரிப்பாளர் தான் எடுத்து செய்ய வேண்டும். கண்டிப்பாக. அவர் உங்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கணும், கலைஞர்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கணும், கேமராவுக்கு கால் ஷீட்டுக்கு கொடுப்பனவு கொடுக்கணும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இதற்கு இருக்குது. அப்போ சகோதர சிங்கள மொழியிலே ஒரு தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டால் 8 நாடகங்கள் போகுது. 8 நாடகங்கள் போகுது. 8 நாடகங்கள் போகுது, 7 நாடகங்கள் போகுது ஒரு நாளைக்கு போகுது. ஆனால் தமிழில் ஏன் அப்படி இல்லை என்றால் தமிழ் மொழியிலே தயாரிப்பாளர்கள் இல்லை. இப்போ இந்த குற்றச்சாட்டு நாங்கள் யாருக்கு முன் வைக்கிறது? தயாரிப்பாளர்கள்ட்ட போய் கேட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நாடகம் எடுக்கிறோம், நாங்கள் தொலைக்காட்சியிலே நாடகம் எடுத்து தாரோம், அரை மணித்தியாலயத்திற்கு எனக்கு இவ்வளவு தருவீங்களா? நிச்சயமாக. அவங்க கேட்கிற தொகை அவ்வளோ பெரிய ஒரு தொகை, அதை கொடுக்க முடியாது தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு. நிச்சயமாக. அப்போ எங்களுடைய வீழ்ச்சி எங்கே தொடங்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறதா இருந்தால், இப்போ அண்மையில் ஒரு நாடகம் அது நடந்து கொண்டு இருக்குது. அது படப்பிடிப்பு எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அது நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், அதை இயக்குறவங்களாக இருக்கட்டும், அதில் தொழில்நுட்பம் ரீதியாக இருக்கட்டும், எல்லாம் சகலதும் அது அவங்க ஒரு அர்ப்பணிப்பாக செய்கிறாங்க. இதை நாங்கள் எடுக்கணும், இந்த ட்ராமா எடுக்கணும். அப்போ நான் வந்து என்னுடைய நண்பர் தான் அதை இயக்குறாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், செய்துக்கிட்டு போகிறீங்க என்ன மாதிரி? அதில் எனக்கும் நடிக்க சந்தர்ப்பம் வந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நான் அதுக்கு பங்கு ஏற்ற முடியவில்லை. இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கு இருக்குது. நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், இதை எடுத்து என்ன செய்ய போகிறீங்க? இதை நீங்கள் எடுத்து என்ன செய்ய போகிறீங்க? இல்லை, நாங்கள் சேனலில் போடணும், நான் கதைச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு. அவங்க எந்த சேனலுக்கு எங்கே போய்ட்டு எப்படி எல்லாம் கதைச்சி வந்தானே கடைசியாக வந்து நிற்கிது நீங்கள் சொன்ன விஷயந்தான், பணம். இதை நாங்கள் போடுறதா இருந்தால் எங்களுக்கு இவ்வளோ பணம் கட்டணும். அப்போ கொஞ்சம் தயாரிப்பாளர்கள் வந்து பணம் கேட்குறாங்க. அதே நேரம் இந்த தொலைக்காட்சி நாடகத்தை சந்தைப்படுத்தல் பிரிவுக்கு நாங்கள் சொல்கிறோம், இப்படி ஒரு நாடகம் வந்திருக்கு, அவங்க கேட்குறாங்க, யார் இந்த நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. அப்போ அந்த நடிகர்கள் சில நேரங்களில் பிரபலமானவர்கள் இல்லை என்றால் அந்த நாடகத்தை கொண்டு போய் சந்தையிலே விற்க முடியாது. அதான் சொல்கிறேன், அதுக்கான ஸ்பான்சர் அனுசரணையாளரை எடுக்க முடியாது. அப்போ அனுசரணையாளர் பணம் தந்தால்தான் இந்த நாடகத்தை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்ப முடியும். அப்போ எல்லா இடத்துக்குமான மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது, இந்த துறையிலே முதலீடு செய்வதற்கு தயாரிப்பாளர்கள் இல்லை. அதனால என்ன நடக்குது விஷயம்? ஆனால் இந்த கலை இது ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், இலங்கையிலே தமிழர்களிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக. ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பணக்காரர்கள் நிச்சயமாக. ஆனால் அவங்க இதுக்கெல்லாம் முதலீடு செய்ய மாட்டாங்க. என்னன்னா, கலைத்துறையை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. இப்போ இதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க? இதை ஏற்றுக்கொள்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன பதில் ஒன்று கொடுக்குறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா தொழிலதிபர்கள், தமிழ் பேச மக்கள் இருக்கிறார்கள், தமிழர்கள் இருக்கார்கள். இவர்கள் வருவாங்க, முன்னாடி வருவாங்க, வந்து அவர்கள் எங்களுக்கு, அதாவது கலைஞர்களுக்கு ஏதாவது அவங்க பண்ணுறதா இருந்தால், அவங்க எப்படியாப்பட்ட நிகழ்ச்சிக்கு பண்ணுறதா இருந்தால் ஒரு நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறதா இருந்தால் முடிஞ்சது பண்ணுவாங்க. அவங்களுடைய அனுசரணையோடு அவர்களும் அதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து அதில் கலந்து கொண்டு அப்படி செய்வாங்க. ஆனால் இப்படி ஒரு ட்ராமா, இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு வரக்குள்ள அவங்க வந்து வாரது குறைவு. என்னன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி தான், அது எவ்வளோ தூரத்துக்கு அது போய் ரீச் ஆகும். இது ஏன்னா இது வந்து ஒரு நாள்
நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, ஒரு செலவழிச்சாங்க, போயிட்டாங்க. இது தொடர்ந்து இவங்களுக்கு கை கொடுக்க முடியாது. அதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. இப்போ இந்த நிலைமையில ரொம்ப கஷ்டத்தில் தான் எங்களுடைய கலைஞர்கள் வந்து இதுக்கு ஈடுபாடுமை. இப்போ நான் இப்போ சொன்ன அந்த ட்ராமா கூட தொடர்ந்து ஒரு 8 எபிசோட் பண்ணிட்டாங்க. இப்போ எடிட்டிங் நடந்து கொண்டிருக்கு. ஆனாலும் அதை எடுத்து போடுறதுக்கு ஒரு சேனல் இல்லை. இன்னும் பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கு. அதே போன்று தமிழ் கலைஞர்கள் தமிழ் தொலைக்காட்சி மூலமாக உருவாகிய தர்ஷன் தவராஜா நிச்சயமாக இன்று மிக சிறந்த ஒரு சகோதர மொழியிலே சிங்கள நாடகங்கள் நடிக்கிறார். நிச்சயமாக சிங்கள நாடகங்களில் ஹீரோவாக நடிக்கிறார் தர்ஷன் தவராஜா ஒரு சிறந்த ஓவிய கலைஞர், அவர் நடிக்கிறார். இதற்கு முதல் நடித்தார் தர்ஷன் தர்மராஜா, அவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். தர்ஷன் தர்மராஜா அவரும் ஒரு சிறந்த கலைஞர். சமீபத்திலே அவருடைய நினைவு தினத்துக்கு நீங்கள் ஒரு பதிவிட்டிருந்தீர்கள். சந்திரசேகர் அவரும் ஒரு சிறந்த கலைஞர். சகோதர சிங்கள மொழியிலே நிறைய நாடகங்கள் நடித்திருக்கிறார். குறிப்பாக இன்னும் ஒருவரை ஞாபகப்படுத்த வேண்டும், இளங்கோ. அவரும் சகோதர சிங்கள மொழியிலே நிறைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களோடு நாடகங்கள் நடித்திருக்கிறார். அண்மையிலே எங்களை விட்டு பிரிந்த சுபாஷினி, இனி அவன் அசோக ஹந்தகம மிகப்பெரிய ஒரு இயக்குனர். அவருடைய திரைப்படத்திலே நிரஞ்சினி சண்முகராஜா மற்றும் தர்ஷன் தர்மராஜா ஆகியோரோடு நடித்திருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ தமிழ் கலைஞர்கள் இருந்தாலும் கூட தமிழ் கலைஞர்களுக்கான நல்ல மேடை தமிழில் இல்லை. ஆகவே தான் அவங்க சகோதர சிங்கள மொழியிலே நடிக்கிறாங்க. நிச்சயமாக சிங்கள மொழி கலைஞர்களுக்கு சிங்கள மொழியிலே சிங்கள நாடகங்களிலே அவங்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கின்றது. தர்ஷன் தவராஜாவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஃபேன் பேஸ், ரசிகர் கூட்டம், ரசிகைகள் இருக்கிறாங்க. நிச்சயமாக அப்போ அவரை வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே அவரை அறிமுகப்படுத்தும் போது கடவசம் நழுவை என்று தான் சொல்கிறாங்க. அதாவது மிக காத்திரமான நடிகராக நாங்கள் அவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ எங்களுக்கு தானே பெருமை. ஆனால் அது ஏன் தமிழ் மொழியில் இல்லை? நிச்சயமாக இப்போ மிகப்பெரிய கேள்வி கலையாது. நீங்கள் இப்போ தர்ஷனை பற்றி சொன்னனால நான் சொல்கிறேன். என்னோட தர்ஷன் தர்மராஜ் அதாவது இப்போ தர்ஷன் தவராஜ் தர்ஷன் என்று தான் கூப்பிடுறோம். அவர் எங்களுடைய கொழும்பை சேர்ந்தவர் தான். ஜம்படா ஸ்ட்ரீட்டை சேர்ந்தவர் தான். உண்மையில் அவர் அதாவது அவர் வளர்ந்து வரும் காலத்தில் அவர் எங்களோட இருந்தார். அது ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் ஒரு படம் செய்தோம், அதுக்கெல்லாம் வந்து எங்களோட நடித்து நல்லா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால். அதுக்கப்புறம் அவர் ஒரு தொலைக்காட்சியில் தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளர் போயிட்டு அதுக்கப்புறம் போய் அதில் கூட அவங்களுக்கு சொல்கிற என்ன விஷயம்னா அவருக்கு பக்கா டேலண்ட் இருக்குது. நான் அது கேள்விப்பட்டேன். வந்து அவர் வந்து அந்த நிறுவனத்தின் தலைவரை வந்து ஒரு ஓவியமாக, அதாவது அந்த அவர் வந்து ஓவியம் படிப்பதற்காக அந்த நிறுவன தலைவர் தனது பணத்தின் மூலமாக படிக்க வச்சிருக்காரு. நல்லா படிக்கணும், நல்ல திறமையானவர். இப்படி எத்தனை பேருக்கு இப்படி தலைவர்கள் அப்படி ஒரு கேள்விக்குறியும் உண்மையில நிச்சயமாக அது அவர் கற்ற அந்த ஓவியத்தை வந்து இப்போ அவர் நிறைய பேருக்கு அதாவது ஒரு வகுப்பாக அவர் நடத்துகிறார். உண்மையில் அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். நிறைய விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் இந்த கேமராவை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு, ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியின் ரசிகர்களுக்கு ஒரு கலைஞராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒரு கலைஞனாக ஸ்டார் தமிழுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சக கலைஞர்கள் சார்பாக என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு சேனலில் இருக்கிற ஒரு கலைஞர்கள் அதில் இருக்க ஸ்டாஃப்களை வைத்து தான் நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பொங்கல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், சித்திரை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு கலைஞர்களுக்குள்ளால் வந்துட்டு நீங்கள் வந்து செய்யுங்க, நீங்கள் பங்கு படுறங்கன்னு நிறையா சேனலால் வாய்ப்பு வர்றது குறைவு. அப்படியும் வாய்ப்பு கொடுக்குறதா இருந்தால் அவங்க ஒரு பெரிய கலைஞர், மூத்த கலைஞர்களாக இப்போ பிரபலமானவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் எங்களை மாதிரி நடுநிலையில் இருக்க கலைஞர்களை தேடி வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உண்மையில் அந்த ஸ்டார் தமிழுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். அதே போல் முக்கியமாக நான் ஒரு கருத்துக்கள் சொல்கிறேன். வளர்ந்து வரும் கலைஞர்களும் சரி, இப்பொழுது பிரபலமாக இருக்கும் சிரேஷ்ட கலைஞர்களுக்கும் சரி, ஒரு கலைஞனாக உங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நாளும் உங்களுடைய இந்த கலைத்துறையை வந்து நீங்கள் மற்றவங்களை வந்து ஒரு குறைச்சி எடை போட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அவங்கள வந்து நீங்கள் ஏழுங்கிற மட்டும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனாலும் அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. வளர்ந்து வரும் கலைஞர்கள், இப்போ நான் வந்து பாடுவோர் பாடலாம், ஆடுவோர் ஆடலாம் நிகழ்ச்சியில் நிறைய இளமர காய்களை வளர்த்து விட்டுருக்கேன். ஆனால் ஒரு ஏணியாகத்தான் இருக்கிறேன்.
சில பேர் ஏணியில் ஏறின பிறகு ஏனியை தள்ளி விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்போயாச்சும் கீழே வரதா இருந்தால் அந்த ஏணி தேவைப்படும் நினைக்க மாட்டாங்க. அது எனக்கு நடந்திருக்கு. அதை சில பேர் இந்த பழைய கலைஞர்களாக இருக்கலாம், அவங்க நினச்சிமா அவங்களும் அப்படி நினைக்கிறதா இருக்கும். இவன் வந்த பிறகு எங்களை கணக்கெடுக்க மாட்டான், எங்களை இது பண்ண அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு மனது அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அதுக்கும் நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீங்க. நீங்கள் இப்படி பண்ணுறனால அவங்க அப்படி இருக்காங்க. அதனால் அதெல்லாம் இந்த என்ன சொல்கிறது, இந்த இந்த மே மாதம் தொடக்கம் இது ஒரு தொழிலாளர் மாதமாக இருக்குது. இந்த தொழிலாளரை மதிக்கிற அதே மாதிரி கலையும் ஒரு தொழில் தான். அதை தொழிலாக செய்கிற கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறேன்னா இளங்கோவை பற்றி நீங்கள் சொன்னீங்க. எனக்கு தெரிய என்னுடைய நல்ல நண்பன், எனக்கு தெரிய கலைஞர்களில் ஒரு நல்ல ஒரு டேலண்ட் உள்ளவன், நல்ல அருமையான ஒரு கலைஞன். சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையாதனால நீங்கள் சொன்ன மாதிரி சகோதர மொழிகளோட ஈடுபாடு இருக்குது. அதுதான் நிறையா நடந்தது. அதனால் நான் இறுதியாக சொல்லிக்கொள்கிற விஷயம் என்னென்னா, எல்லோரும் ஒத்துமையாக இருங்க. வார கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தட்டி விட வேண்டாம். ஏன்னா எல்லோரும் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த கஷ்டத்தோடையும் கலையை நேசித்து கலைக்கு ஒரு என்ன சொல்கிறது, கலைத்துறைக்கு ஈடுபாடு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் ஒரு ஐக்கியமாக கலையை வளர்த்து விடுங்க. அதே போல் மூத்த கலைஞர்கள் உங்களுக்கும் சொல்கிறேன், நாங்கள் பண்ணிட்டோம், நாங்கள் நிறையா செய்துட்டோம், இப்போ வரவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் எங்களுக்கு நாங்கள் உங்ககிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதனால் கலைஞர்கள் எல்லாம் ஒரு ஒத்துமையாக இருங்க. ஒரு கெட் டுகெதரை ஒன்று கூடுவோம், எல்லா கலைஞர்களும் கூடுவோம். அந்த கலைஞர்கள் கூடுறதுக்கு எங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு மண்டபம் கிடைக்க வேணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி திரு பிரேம் அவர்கள். நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த கலைஸ்ரீ கலைமன்றத்தின் தலைவராகவும் அதே போன்று அகில இலங்கை மக்கள் திலகம் கலை கலாச்சார சமூக சேவை மன்றத்தின் தலைவராகவும் இருக்கிறீங்க, ஸ்தாபகராகவும் இருக்கிறீங்க. அதே போன்று மத்திய கொழும்பு கலை கலாச்சார அதிகார சபையின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கலைஸ்ரீக்கு எங்களுடைய நன்றிகள். மென்மேலும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். எங்களுடைய தொலைக்காட்சி நிச்சயமாக உங்களுக்கும் ஏனைய கலைஞர்களுக்கும் வாய்ப்பு தரும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே இன்றைய திரைக்கு பின் இருந்து மிக சிறந்த முறையிலே இந்த நிகழ்ச்சியை இன்று வடிவமைப்பு செய்து தந்த பவித்ரா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது அவர் எங்களுடைய தொலைக்காட்சி சேவைக்கு பெரும் பங்காற்றிய ஒருவர். தொடர்ந்து அவரது பயணங்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.